வணக்கம் and welcome to KAMALS ADUPANKARAI. yellow soya bean ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். 12 hours அது மினிமம் 12 hours வந்து இதை சோக் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி டோஃபு பன்னீர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இப்போ இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹோம்மேட் டோஃபு பன்னீர்னும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் நம்ம சாப்பிடலாம் இதை. ஸோ இப்போ இதை 12 hours ஊறியாச்சு. பாருங்கள், அந்த ஸ்கின் அதுவாகவே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இன்னும் சும்மா இப்படி கையில் கசக்கி விட்டிங்கனாவே தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா தோல் வந்துடும். அந்த தோலை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ இதில் வாஷ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கின்னை 1-2 இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போது 2 பேட்சஸாக பிரிச்சுருக்கேன் நான். இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் பால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போது நம்ம ஒரு வாட்டி போட்ட ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாலை. இதிலே டபுள் ஃபில்டர் வச்சுருக்கேன். திருப்பி இன்னும் திக்காக இருந்ததுன்னா திருப்பி ஒரு வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இதே மாதிரி அடுத்த பேட்சும் பண்ணிவிட்டு ஃபுல் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பால் வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம 3 times ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 3 வாட்டி ஃபில்டர் பண்ண பிறகும் நமக்கு திக்கான பால் கிடச்சிருக்கு. 1 கப்பு பாலுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நான் இதில். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 1.5 லிட்டர் பால் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பன்னீர் செய்யும் போது கொஞ்சம் நல்லா கிடைக்கும் டோஃபு பன்னீருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது அடிக்கனமான ஒரு பால். அடி கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயோ இல்லை பேனோ இல்லை திக்காக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த ஃபோம் வரும், அந்த ஃபோம் மட்டும் அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு கிட்டத்தட்ட 30 to 40 minutes சிம்லேயே வச்சு இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு வாட்டியும் கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். அந்த அடி பிடிச்சிச்சின்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. மொத்தம் எதுவுமே அது நமக்கு ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வரும். இந்த ஃபோம்ஸ் மட்டும் அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 minutes கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பால் நல்லா 45 minutes காஞ்சாச்சு. நல்லா திக்காகிடுச்சு பால். இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸ் வந்து விடுவோம் கொஞ்சமாக அதில். ஸோ இப்போ இது வந்து பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், லைட்டாக திரிய ஆரம்பிச்சிச்சு பால். கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும் பால். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சிடும். திரிஞ்சோன்னே நம்ம பார்க்கலாம். பால் நல்லா திரிஞ்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் எடுத்து ஒரு சீஸ் கிளாத் மாதிரி ஏதோ ஒரு காட்டன் கிளாத் போட்டு பன்னீர் எல்லாத்தையும் இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேவ் வாட்டர் வந்து இது ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். இது நம்ம தலை அலசுறதுக்கோ இல்லை இதே திருப்பி வச்சிங்கன்னா நம்ம லெமன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை போட்டு திரிய வச்சாலும் பால் திரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிரேவிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி டவ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லெமன் போட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த லெமனோட ஸ்மெல் பிடிக்கலன்றவங்க இப்படி ஒரு அலசிக்கலாம் தண்ணி போட்டு.
ஸோ இப்போ இது நல்லா இப்படி தண்ணி நல்லா வடிய விட்டுடுங்க. இது ஒரு ஷேப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இது ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு. கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் நல்லா சின்னதாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சாச்சு. இப்போ ஒரு அடிகா நல்லா திக்காக கல்லோ இல்லை நல்ல வெயிட்டான பாத்திரம் ஏதாவது இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 hour to 45 minutes இப்படி ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் எடுத்து டோஃபு பன்னீர் எடுத்து நம்ம எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 45 minutes டைம் ஆகிடுச்சு. இந்த பன்னீர் எடுத்து வச்சு நம்ம எவ்வளோ நேரம் எப்படி பன்னீர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வெயிட் எடுத்து வச்சு நம்மளோட டோஃபு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் சைஸில் கட் பண்ணுறேன். இப்போ ஃபிங்கர் ஃப்ரை அது மாதிரிலாம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கோ. நம்மளுடைய 200 கிராம் சோயா பீனில் நமக்கு இப்போ சுவையான வீட்டிலே தயாரித்த டோஃபு பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த கிரேவிஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 20 ரூபா தான் அந்த சோயா பீனு 200 கிராமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற நம்ம டோஃபு பன்னீர் நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் டோஃபு பன்னீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.